அன்னைக்கு காக்காலாம் வஞ்சம் வச்சு பழி வாங்குமான்னு தெரிஞ்சுக்க ஒரு வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஆனா அதோட விளைவு தான் அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்தது. 2006ல வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில காகங்கள் அதை கஷ்டப்படுத்தினவங்கள குறி வச்சு பழி வாங்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்ச ஒரு சில காக்கைகளை பிடிச்சாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி வினோதமான மாஸ்க்குகளை மாட்டிக்கிட்ட பரிசோதனையாளர்கள் காக்கைகளை பிடிச்சு ஒரு சில மணி நேரங்கள் அடைச்சு வச்சதோட மாஸ்க் மாட்டிருந்த அவங்களோட முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி காக்காக்களோட முன்னாடியே இருந்திருக்காங்க. பிறகு அந்த காகங்களை திறந்து விட்டதுக்கு அப்புறமா காக்காக்கள் ரவுடி சத்த ஆரம்பிச்சிருக்கு. எப்பவெல்லாம் அந்த மாஸ்க போட்டு யார் வெளியே வந்தாலும் அவங்கள மட்டும் மண்டல தாக்குறது, டைவ் பாம்பிங் பண்றதுன்னு அட்டாக் பண்ணிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி வேற மாஸ்க் போட்டு வந்தவங்கள எல்லாம் விட்டுட்டு எக்ஸாக்ட்டா எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ண அந்த மாஸ்க் மட்டும் போட்டு வரவங்கள குறி வச்சு அடிச்சிருக்கு. அந்த மாஸ்கை யாரு போட்டு வந்தாலும் அடிச்சிருக்கு. அதுல இருந்து காக்காக்கள் டார்கெட் வச்சு பழி வாங்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எதிர்பார்க்காத இன்னொரு மேட்டர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காக்காக்களை திறந்து விட்டு அந்த ஏரியால அதே மாஸ்க போட்டு நடக்கும்போது அட்டாக் பண்ற காக்காக்களோட எண்ணிக்கை 2 மடங்கா இருக்கு. இவங்களால பிடிச்சு அடைக்கப்படாத எங்கான காக்காக்கள்லாம் இந்த மாஸ்க கண்டாலே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதையும் ஸ்டடி பண்ணி இவங்க தெரிஞ்சுக்கிட்டது ஒரு காக்கா